என்னோட செகண்ட் பேபியோட ஃபர்ஸ்ட் செக்கப்பு தான் போயிருந்தோம். எங்கள் ஊர்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆனால் என்ன ரீசன்னே தெரியல, அங்கேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே தான் இங்கேருந்து எல்லாருமே செக்கப்புக்கு போயிட்டு வராங்க. இங்கே தான் நானுமே செக்கப்புக்கு வரேன். ஸோ ஸ்டார்டிங் செக்கப்பில் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே ஹெச்ஐவி இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட் செக் பண்ணுவாங்க. தென் வந்துட்டு தைராய்டு செக்கப் பண்ணுவாங்க. அது வந்து ஆஃப்டர் 1 மந்த் தான் ரிசல்ட் வரும். தென் ஆஸ் யூஷுவல் ஹெச்பி நார்மலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு பிபி, வெயிட், ஹைட் இது வந்து ஃபஸ்ட் டைம் பார்ப்பாங்க. ரெகுலர் செக்கப்பில் நமக்கு ஹெச்பி பார்ப்பாங்க, பிபி அண்ட் வெயிட் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேபி பிறந்த அதே இயரில் இன்னொரு பேபி நம்ம கன்சீவ் ஆகிறோம் அப்படின்னா அதை வந்துட்டு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நார்மல் டெலிவரி, குழந்தை வந்துட்டு எவ்வளோ வெயிட் இருந்துச்சு, எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்துச்சு, ஃபர்ஸ்ட் பேபி எந்த மந்த் இருக்கும்போது நீங்கள் வந்து கன்சீவ் ஆனதை ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்றத முதற்கொண்டு இது எல்லாமே நோட் பண்ணுவாங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் பேபிக்கு நான் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு செக்கப் போயிருந்தேன். ஸோ நேராகவே வந்துட்டு என்டி ஸ்கேன் தான் எடுக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ கரண்ட்டாக கன்சீவ் ஆகிருக்கிறதுக்கு வந்துட்டு 2 மந்த்லேயே போனதால் டேட்டிங் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் செக்கப் வாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக செக்கப் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.